ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இந்த படத்தோட பேர் கியூரியோசா. 2019 வெளிவந்த இந்த படம் ஸ்ட்ரிக்ட்லி 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 நண்பர்கள், ஒருத்தன் பேர் பியரி, இன்னொருத்தன் பேர் ஹென்றி. 2 பேரும் ஒரு பொண்ணை காதலிக்கிறானுங்க. அந்த பொண்ணு பேர் மேரி. அந்த மேரி சூழ்நிலை காரணமாக ஹென்ரியை கல்யாணம் பண்ணுறா. இந்த படத்தை நம்மளை பார்க்க வைக்கிறதுக்கு 2 காரணம்தான். ஒன்று, இந்த ஹீரோயினோட அழகு. 2வது, அவளோட தாராள மனசு. படம் முழுக்க காமத்தை அள்ளி வீசியிருப்பா. சரி வாங்க இப்போ இந்த படத்தை பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே மேரியும் பியரியும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் மும்முரமாக காதல் பண்ணிட்டு இருக்கிறத பக்கத்து ரூம்ல இருந்து செவுத்துல காது வச்சு கேட்டபடியே மனைவியோட முக்கல் முனங்கள்லாம் கேட்டு மேரியோட கணவன் ஹென்றி கண்ணீர் விட்டுட்டு இருக்கான். இப்போ இந்த சீன் ஷிஃப்ட் ஆகி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகுது. இந்த மரியா இருக்கா இல்லையா, அவள் ஒரு பெரிய லிட்ரேச்சர் ஃபேமிலியிலிருந்து வந்தவ. அவங்க அப்பா நிறைய புக்ஸ் எழுதுவார். ஃப்ரெஞ்சு நாட்டிலேயே ரொம்ப பணக்கார குடும்பங்களில் இவங்களும் ஒன்று. அவரோட ஸ்டூடெண்ட்டு தான் ஹென்ரியும் பியரியும். அதில் இந்த பியரி பார்த்தீங்கன்னா ஒரு பிளே பாய், நினச்ச பொண்ணுக்கு கூட உல்லாசமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறவன். ஆனால் ஹென்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியானவன், அடக்கமானவன். இந்த 2 பேரும் மேரியை காதலிக்கிறாங்க. இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஹென்றி என்னதான் நல்லவனாக இருந்தாலும் மேரிக்கு அந்த பொறுக்கி பியரை தான் பிடிக்கும். ஏன்னா அந்த பியரி தான் மேரி கிட்ட போல்டாக அப்ரோச் பண்ணுவான். ஹென்றி பயந்து பம்பிட்டே ஒரு ஓரமாக போய் நின்றுக்குவானே ஒழிய இன்னைக்கு வரைக்கும் மேரி கிட்ட அவனோட காதலை சொல்லலை. ஆனால் பியரி அதுக்கு நேர்மாறு. அவனை பற்றி தெரிஞ்சிருந்தும் கூட மேரிக்கு அவன் மேலே தான் விருப்பம். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் மேரியோட அப்பா சதாசர்வ காலமும் லிட்ரேச்சரு, புக்கு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பணத்தை செலவழிக்க இருந்த சொத்தெல்லாம் போய் கடனாளி ஆகிடுறாரு. வாழ்ந்து கெட்ட குடும்பம் இல்லையா, வறுமையில் அவங்களால வாழ முடியல. அந்த சமயத்தில் தான் அந்த ஹென்றி இருக்கான் பாருங்க, அவன் மேரியோட அப்பா கிட்ட ஒரு ஆஃபர் வைக்கிறான். அதாவது அவருக்கு இருக்கிற கடனை எல்லாம் தான் கட்டிடுறதாகவும். அந்த ஹென்றி ஃபேமிலி ரொம்ப பணக்காரங்க. அதுக்கு கைமாறா அவர் மேரியை தனக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். இதை ஏற்றுக்கிட்ட மேரியோட அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாரு. வேற வழி இல்லாமல் கண்ணீரோட மேரி ஹென்ரியை கல்யாணம் பண்ணுறா. என்னதான் ஹென்ரியாவை கல்யாணம் பண்ணிட்டாலும் ஹென்ரியை ஒரு ஏடிஎம் மிஷினாக தான் யூஸ் பண்ணிக்கிறா. பண தேவைகளுக்காக தான் அவன் கூடவே இருக்கா. பல தடவை நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு ஹென்றி கிட்ட அவ சொல்லியும் ஹென்றி அவளை பிரிய மறுக்கிறான். இதனால் அவங்க 2 பேர்த்துக்குள்ள மனசளவில் ஒற்றுமை இல்லை. உடல் அளவுலையும் அவங்க 2 பேரும் ஒன்று சேராமல் ஒரே வீட்டில் தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் ஹென்றி மேரியை கல்யாணம் பண்ணினதால மனசு உடைஞ்சு வேற ஊருக்கு போயிருந்த பியரி திரும்ப அதே ஊருக்கு வர்றான். இந்த தகவலை கேட்டு மேரி ரொம்ப சந்தோஷப்படுறா. அவளுக்கு இப்போ கல்யாணம் ஆயிருந்தாலும் அவனை பார்த்ததுக்கு அப்புறம்தான் ரொம்ப வருஷம் கழிச்சு மேரி சிரிக்கவே சிரிக்கிறா. ஆனால் பியரி தனியாக வரல, கூட ஜோரா அப்படின்னு ஒரு நைட் கிளப் டான்ஸரை கூட கூப்பிட்டு வந்திருக்கான். இவனை ப்ரைவேட்டாக குஷிப்படுத்துறது தான் அவளோட வேலை. இப்போ பியரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஃபோட்டோகிராஃபர். பாரிஸில் ஒரு மிகப்பெரிய ஸ்டுடியோ வச்சுருக்கான். பெரிய ஆளுக நடிகைகளெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது தான் என் வேலை. அதுவும் குறிப்பாக பெண்களை நிர்வாணமாக விதவிதமான ஆங்கிளில் ஃபோட்டோ எடுப்பான். அந்த தொழிலை அவன் ரொம்ப ரசித்து செய்கிறான். அந்த சமயத்தில் தான் மேரி அவனை மீட் பண்ண வரா. பல வருஷங்களுக்கு அப்புறம் அவனை பார்த்ததில் அவன் மனசில் இருந்த ஆசையெல்லாம் மடை திறந்து விட்ட வெள்ளமாக பாயுது. அந்தளவுக்கு பியரி மேலே அவன் இன்னும் தீராத வெறியோடு தான் இருக்கா. வந்த அன்னைக்கே மேரி பியரி கூட உறவு வச்சுக்கிறா. நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்த உறவு வச்சுக்கிறதால நைட் ஆகி கூட மேரியால் அந்த உணர்வுலேருந்து வெளிவர முடியல. அந்த அளவுக்கு அதை ரசித்து சிலாகிச்சு பண்ணியிருக்கா. அந்த நாளிலிருந்து மேரியோட போக்கே மாற ஆரம்பிக்குது. சதாசர்வ காலமும் பியரி கூடவே அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. ஹென்றி பிஸ்னஸ்ன்னு வெளியே போக அவனுக்கு வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. மேரி அடிக்கடி பியரியை அவன் ஸ்டுடியோவில் வந்து மீட் பண்ணுறா. அங்கேயே 2 பேரும் உறவில் ஈடுபடுறாங்க. மேரியை விதவிதமாக அவன் ஃபோட்டோ எடுக்கிறான். சில சமயம் ஒரு ஏஞ்சல் மாதிரி அவளை ட்ரெஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறான். சில சமயம் ஆடைகள் இல்லாமல் அவளை பிறந்த மேனியாக நிற்க வச்சு விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கிறான். அவனோட ஒவ்வொரு சீண்டல்களும் மேரிக்கு சுகம்னா என்ன அப்படின்னு ஒரு புதிய பரிமாணத்தவே ஏற்படுத்துது. புருஷன் முதுகுக்கு பின்னாடி இவங்களோட காதல் இப்படி போயிட்டுருக்கா. இது தெரியாத புருஷனும் பியரியை அன்னைக்கு வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்றான். பியரியும் விருந்துக்கு வர்றான். அவனுக்கு தடபுடலாக விருந்தெல்லாம் நடக்குது. மேரி அளவில்லாத சந்தோஷத்தில் இருக்கா. அவன் சந்தோஷத்துக்கான காரணத்தை இப்போ வரைக்கும் ஹென்ரியால் புரிஞ்சுக்க முடியல.
விருந்து முடிச்சு 3 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கும்போது அப்பதான் மேரியும் ஹென்றி கிட்ட நம்ம கல்யாண ஆல்பத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஹென்ரிய வெளியே அனுப்புறதுக்காக ஒரு காரணத்தை வச்சு அவனை வெளியே அனுப்புறா. அவனும் ஆல்பத்தை எடுத்துட்டு போக அவன் போயிட்டு வர்ற அந்த சமயத்துக்குள்ளேயே பியரையும் மேரியும் ஒருத்தரை ஒருத்தர் கட்டி பிடிச்சி முத்த மழை பொழிஞ்சுக்கிறாங்க. ஆல்பத்தை எடுத்துட்டு வந்த அப்பாவி கணவனும் அதை விரிச்சு வச்சு பார்க்க ஆரம்பிக்க அந்த ஆல்பத்தை மேரி ஒரு பக்கம் பிடிச்சிருக்க, பியரி ஒரு பக்கம் பிடிச்சிருக்க, அவங்க 2 பேரும் கையோட கை கோர்த்துக்கிறாங்க. இது அறியாத புருஷன் நடுவில் உட்காந்து ஒவ்வொரு பக்கமாக மாற்றி காமிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இப்படி ஹென்றி முன்னாடியே அவனுக்கு தெரியாம அவனுக்கு துரோகம் பண்றது ஒரு த்ரில்லிங்கான அனுபவமா அவங்க நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் மேரி பியரியோட ஸ்டூடியோவுக்கு போகிறா. வழக்கமான அவங்க காதலை தொடர 2 பேரும் உல்லாசமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் பியரி ஒரு ஐடியா கொடுக்குறான். வழக்கமாக நம்ம 2 பேர் தான் பண்ணுறோம், கூட இன்னொருத்தங்க இருந்தாங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமில்ல, முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்றுன்னு இருக்கும்போது நீ அதை எப்படி எடுப்ப அப்படின்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு மேரி அதிர்ச்சி அடைகிறா. அதை பார்த்த பியரியும் என்னை தப்பாக நினச்சிக்காத, என் மனசில் ஏற்பட்ட காயத்தை தீர்க்கறதுக்கான மருந்தா நான் இதை நினைக்கிறேன், உனக்கு பிடிக்கலன்னா அதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அவளை எப்படியோ சமாதானப்படுத்தி அன்னைக்கும் போடு போடுன்னு போட்டுடுறான். இன்னொரு நாள் மேரி பியரியோட ஸ்டூடியோக்கு போகிறா. அங்கே யாரும் இல்லை. கதவை தட்டி பார்க்குறா, யாரும் கதவை திறக்கல. அதனால் கதவை திறந்துட்டு உள்ளே போனவ ஆர்வக்கோளாறு காரணமாக பியரியோட ஷெல்ஃபில் இருக்கிற ஆல்பத்தையெல்லாம் எடுத்து பார்க்குறா. எடுத்து பார்த்தவளுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. ஏன்னா அந்த ஆல்பம் முழுக்க 1 2 இல்லை, ஏகப்பட்ட பெண்கள். எல்லா பெண்களையும் பிறந்த மேனியா விதவிதமான போஸ்டில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கான். அதில் பல பெண்கள் இவன் கூட உறவு கொள்றதையும் ஃபோட்டோ எடுத்திருக்கான். அப்படின்னா பியரி என்னை காதலிக்கலையா, என்னை யூஸ் பண்ணிக்கிறானா அப்படின்னு நினச்சி அவளுக்கு அழுக முட்டிட்டு வருது. அந்த சமயத்தில் தான் வெளியே போயிருந்த பியரி உள்ளே வரவும் இந்த விஷயத்தை பற்றி அவங்ககிட்ட கேட்காம மனசோட பூட்டி வச்சுட்டு அவன் கூட உறவில் ஈடுபட ஆரம்பிக்கிறா. இந்த பியரியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறான். அவனை திருப்திப்படுத்த ஒரு பொண்ணு பத்தாது. அவனை பொறுத்த வரைக்கும் தினம் ஒரு பொண்ணு. அந்த பெண்களோட உடம்பை அவன் ரசிக்கணும். முதல்ல கேமரா மூலமாக ஃபோட்டோ எடுத்து அந்த பெண்களை ரசிப்பான். அதுக்கப்புறம் அந்த பெண்களை தன்னோட மெத்தைக்கு கொண்டு வந்து அங்கே ரசிப்பான். ஸோ இவனுக்கு மேரி ஆகட்டும் கேரி ஆகட்டும் யாரை பற்றியும் கவலை இல்லை. அவனுக்கு தேவை அவன் தாகத்தை தீக்கிறதுக்கு ஒரு உடம்பு. ஆனால் மேரி அவனை ரொம்ப தீவிரமாக காதலிக்கிறான், அவனும் தன்னை காதலிக்கிறான் அப்படின்னு நம்புறா. இது வரைக்கும் மேரிக்கு பியரியோட உண்மையான குணம் தெரியாது. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் அன்னைக்கு ஹென்ரியோட வீட்டில் ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டிக்கு பியரியும் வந்திருக்கான். பியரி மட்டும் இல்லாமல் அவன் தாகத்தை தீர்க்கிறதுக்குன்னே கூட ஒருத்தி வச்சிருக்கானே ஜோரா, அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வந்திருக்கான். 2 பேரும் அந்த பில்டிங்கில் மறைவான ஒரு இடத்துல உறவு வச்சுக்கிறாங்க. அந்த விருந்தில் எல்லாரும் ஜோடி ஜோடியாக டான்ஸ் ஆடுறாங்க. அந்த பியரி பார்த்தீங்கன்னா ஜோரா கூட ரொம்ப நெருக்கமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத, கண்களில் கோபத்தோட மேரி பார்த்துட்டு இருக்கிறத ஹென்றி நோட்டீஸ் பண்ணிடுறான். ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு முதல் முறையாக ரியலைஸ் பண்ணுறான். மேரியால் பியரியும் ஜோராவும் ரொம்ப நெருக்கமாக டான்ஸ் ஆடுறத பார்க்க முடியாததால் அங்கிருந்து போக முற்பட இப்போ போக வேண்டாம் அப்படின்னு அவளை தடுத்துடுறான். இப்போ ஹென்ரிக்கு மேரி மேலே சந்தேகம் தட்ட ஆரம்பிக்குது. அவன் ரூமுக்குள்ளே வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் பெட்டுக்கடியில் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்கிறத பார்க்குறா. எல்லா ஃபோட்டோஸ்லேயும் இவ பிறந்த மேனி கோலத்தில் இருக்கிறத பார்க்குறா. அது மட்டும் இல்லாமல் அவளும் பியரியும் நெருங்கி இருக்கிறதையும் அந்த ஃபோட்டோவில் பார்க்குறான். இந்த விஷயத்தை உடனடியாக மேரி கிட்ட கேட்கணும் அப்படின்னு அவன் முகத்துக்கு நேராகவே கேட்டுறான். ஆனால் அவன் கேள்விக்கு மேரி எந்த பதிலும் சொல்லாமல் நகர ஹென்ரியும் பியரியை பற்றின உண்மைகள் எல்லாம் சொல்கிறான். நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் இல்லை, அவன் ஒரு பிளே பாய் அப்படின்னு அவனை பற்றி சொல்லவும் ஏற்கனவே ஜோரா கூட பியரியை பார்த்த அந்த கோபத்தில் இருந்த மேரி அப்படியே ஹென்றி கிட்ட வெடிக்க ஆரம்பிக்கிறா. ஆமாம், எனக்கும் அவனுக்கு தப்பான உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டே அங்கிருந்து வேகமாக ஓடுறா. வேற எங்கே போவா, நேராக பியரியோட ரூமுக்கு தான் போகிறா. போன வேகத்திலேயே தன் கோபம் தாபம் எல்லாம் ஒன்று சேர அவன் கூட உறவில் ஈடுபட ஆரம்பிக்கிறான். என்னைக்கும் இல்லாத இந்த புது வேகம் மேரி கிட்ட பார்த்த பியரிக்கு மேரி மனசில் ஏதோ பாரம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். உறவெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் பக்கத்தில் படுத்து தேம்பி தேம்பி மேரி அழுக ஆரம்பிக்க பியரிக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. என்ன நினச்சி நீ அழுகிற அளவுக்கு நான் ஒர்த்தில்லை அப்படின்னு சொல்லிடுறான். இந்த சமயத்தில் தான் ஹென்றி பியரியை வந்து மீட் பண்ணுறான். நீ கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரை விட்டு போனேன்னா என் குடும்பத்தை நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு ஹென்றி ஜாடையாக பியரிக்கு புரிய வைக்கிறான். அதை புரிஞ்சுக்கிட்ட பியரியும் அடுத்தவன் பொண்டாட்டியை ஆட்டையாக போடுறது என் நோக்கம் இல்லை,
ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களோட உடம்பை நான் ரொம்ப ரசிக்கிறேன். அந்த ரசனைக்கு அவள் யாரோட மனைவி, யாரோட தங்கச்சி, யாரோட அம்மா அப்படிங்கிறது தெரியாது. நீ சொல்கிறது ஒரு வகையில் கரெக்டு தான். நான் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரை விட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரியோட வேண்டுகோளுக்கு இணங்க பியரி அந்த ஊரை விட்டு போயிடுறான். வழக்கம் போல் மேரி பியரியை பார்க்கலாம் அப்படின்னு அவன் ஸ்டுடியோவுக்கு வரவும் தான் அங்கே ஒரு ஃபேர்வெல் லெட்டரு மேரிக்கு அவன் எழுதி வச்சுட்டு கிளம்பி இருந்திருக்கான். அதை படித்த மேரி பியரி இங்கிருந்து போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதும் பைத்தியக்காரி மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறா. கத்தி தேம்பி தேம்பி அழுகிறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேரி யாரு கூட பேசுறதில்ல, ஒரு சிலை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கா. சதாசர்வ காலமும் பியரியோட நினப்பே அவன் மனசை போட்டு வாட்ட மனசளவில் பாதிச்சு, சரியாக சாப்பிடாம உடம்பளவில் பாதிச்சு, அவள் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப ஆபத்தான நிலைமைக்கு போயிடுறா. அந்த சமயத்தில் மேரியோட தங்கச்சி தான் அக்கா பக்கத்துலேயே இருந்து அவளை நல்லபடியாக கவனிச்சுக்கிறா. தங்கச்சியோட கவனிப்பால் சில மாதங்கள்லேயே மேரி மீண்டு எழுந்து வர்றா. ஒரு தடவை மேரி பியரியோட ஃப்ரெண்டான ஜானை மீட் பண்ணுறா. பியரியும் ஜானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. தன்னை தவிக்க விட்டு போன பியரியை பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அந்த ஜான் கூட வாலண்டரியாக போய் பழக ஆரம்பிக்கிறா. அவன் மனசுக்குள்ள ஆசையை விதைச்சு அவன் கூட உறவில் இருக்க ஆரம்பிக்கிறா. அது மட்டும் போதாதுன்னு சொல்லி அவங்க உறவில் இருக்கிறது எல்லாம் ஃபோட்டோவாக எடுத்து அதை பியரிக்கு அனுப்புகிறா. எப்படி பியரி அவன் தாகத்தை தீர்த்துக்கிறதுக்காக விதவிதமான பெண்களை தேடி போகிறானோ அதே மாதிரி நானும் என் தாகத்தை தீர்க்கிறதுக்காக விதவிதமான ஆண்களை தேடி போகிறேன் அப்படின்னு அவனுக்கு சவால் விடுறதுக்காக இவ இதை பண்ணுறா. ஆனால் என்னதான் இவ ஜான் கூட இப்போ புது உறவில் இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள இன்னும் பியரி தான் இருக்கான். இந்த சமயத்தில் தான் வேற ஒரு நாட்டில் இருந்த பியரிக்கும் மேரியோட லெட்டர் அவனுக்கு கிடைக்குது. அதை பார்த்ததும் பியரிக்கு பொறாமை ஏற்படுது. அப்போ தான் மேரியை எந்த அளவுக்கு காதலிக்கிறோம் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். இதுக்கு மேலேயும் அவளை பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ண பியரி உடனடியாக நான் நாடு திரும்புகிறேன் அப்படின்னு மேரிக்கு கடிதம் போடுறான். அந்த கடிதத்தை பார்த்த உடனே ஜான் கூட இருக்கிற அவள் உறவை முறிச்சுக்கிறா. பியரி இவளை பிரிஞ்சு போகும்போது ஒரு ஃபேர்வெல் லெட்டர் கொடுத்துட்டு போயிருப்பான் இல்லையா, அந்த ஃபேர்வெல் லெட்டரில் இருக்கிற மாதிரி அதே வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஜான் கூட இருக்கிற உறவை மேரி கட் பண்ணிடுறா. ஆனால் ஜான் பார்த்தீங்கன்னா மேரியை உயிருக்கு உயிராக காதலிச்சிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. அவள் பிரிவு தாங்க முடியாததால் தண்ணியில் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். ஊருக்கு திரும்பின பியரி தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இறந்து போனதை நினச்சி சோகமாயிடுறான். அவன் முடிவுக்கு மேரி தான் காரணம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறான். இந்த இடத்துலையே அவங்களோட காதல் முறிஞ்சு போயிருக்கணும். ஆனால் விதி வேற மாதிரி விளையாடுது. மேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற நியூஸு பியரிக்கு தெரிய வருது. ஹென்ரிக்கு தெரியும் இது நம்ம குழந்தை இல்லை அப்படின்னு. ஏன்னா இது வரைக்கும் மேரி ஹென்ரியை தொடங்கூட விட்டதில்லை. ஆனால் அந்த குழந்தைக்கு ஜானும் அப்பா கிடையாது. ஏன்னா ஜான் இப்போ தான் அறிமுகமானா. அதனால் இது பியரியோட குழந்தை தான் அப்படின்னு மேரிக்கு தெரியும். இந்த குழந்தைய பெற்று அதுக்கு பியரி அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு மேரி விரும்புகிறா. அதே மாதிரி அவளுக்கு சுகப்பிரசவம் நடக்குது. என்னதான் இது தன்னோட குழந்தை இல்லைனாலும் ஹென்றி அதை தன்னோட குழந்தையா ஏற்றுக்கிறான். தன் நண்பன் இறந்துட்டான் அப்படிங்கிற கோபத்தில் மேரியோட உறவை முறிச்சிட்டு வந்த பியரியால் அவன் வேலையை சரிவர செய்ய முடியல. சதாசர்வ காலமும் மேரியை பற்றியே நினச்சிட்ருக்கான். அதனால் அவன் வேலைகள் ரொம்ப தடைப்படுது. அந்த சமயத்தில் தான் ஹென்றி மேரியையும் அவள் குழந்தையும் வாக்கிங் கூப்பிட்டு வரான். அந்த சமயத்தில் பியரி அங்கே வரான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேரியும் பியரியும் மீட் பண்ணிக்கிறாங்க. பியரியை பார்த்த உடனே மேரியோட முகத்தில் தெரிஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்படியே சந்தோஷத்தில் அவன் முகமே பூரிச்சு போகுது. தன்னோட குழந்தையை எடுத்து பியரி கிட்ட கொஞ்சம் கொடுக்குறா. சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட ஹென்றி மௌனமாக அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிடுறான். இவங்க ரெண்டு பேரும் தனிமையில் பேசிக்கிட்டோம் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த ஹென்றி தான் பியரியை அன்னைக்கு அங்கே வர சொல்லியிருப்பான். பிளான் பண்ணி தான் மேரியையும் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கான். அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டோம் அப்படின்னு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் மனைவி சோகத்திலேயே இருக்கிறத பார்த்து ஹென்ரியால் தாங்கிக்க முடியல. அதனால் அவள் தனக்கு துரோகம் செஞ்சாலும் பரவாயில்ல, சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இன்றைக்கி அவங்க ரெண்டு பேர்த்தையும் மீட் பண்ண விட்டுருக்கான். இதை புரிஞ்சுக்கிட்ட பியரியும் ஹென்ரிக்கு நன்றி சொல்கிறான். உன்ன மாதிரி ஒரு டீசெண்டான மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. நாங்கள் ரெண்டு பேரும் தப்பு செய்கிறோன்னு தெரிஞ்சும் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் விட்டு கொடுக்கல, உன் மனைவியும் விட்டு கொடுக்கல. நீ கிரேட் ஹென்றி அப்படின்னு அவனை புகழ்கிறான். அடுத்த காட்சியிலேயே ஹென்றி 2 ரூம் புக் பண்ணுறான். பக்கத்து ரூமு. ஒரு ரூமில் மனைவியும் பியரியும் அனுப்பிச்சி வைக்கிறான். இன்னொரு ரூமில் இவன் மட்டும் தனியாக இருக்கான். அந்த நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா செவுரு இருக்காது, மேக்ஸிமம் கார்ட்போர்டு மாதிரி தான் இருக்கும். அதனால் பக்கத்து ரூமில் ஏதாவது சத்தமாக பேசினா கூட இந்த ரூமுக்கு கேட்கும். அந்த மாதிரியான ரூமில் தான் 2 பேரும் தங்கியிருக்கிறாங்க. அங்கே பியரியும் மேரியும் உறவில் ஈடுபட்டுருக்க
மேரியோட முனகல் சத்தமெல்லாம் இந்த பக்கத்து ரூமில் இருக்கிற ஹென்ரிக்கு, அந்த செவுத்துல காது வச்சு கேட்டுட்டு இருந்த ஹென்ரிக்கு கேட்குது. அதை பார்த்து அழ ஆரம்பிக்கிறான். இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சீனில் பார்த்துருப்போம். ஆனால் பியரிக்கோ மேரிக்கோ ஹென்றி தான் இந்த மாதிரி ரூமை ஏற்பாடு பண்ணுனா, பக்கத்து ரூமில் இருந்து அவன் எல்லாத்தையும் காது கேட்டுட்டு இருந்தான் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. மேரி வீட்டுக்கு வந்ததும் ஹென்றி எதுவுமே பேசிக்கல. வழக்கத்துக்கு மாறா மேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அவன் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணிக்கிறான். நிலைமை இப்படி இருக்கா. அந்த சமயத்தில் மேரியை பார்க்கறதுக்கு அவங்க அம்மா வர்றா. திரும்பவும் அவங்க குடும்பம் இன்னொரு கடனில் சிக்கிக்கிட்டதாகவும், அதனால் இந்த தடவை வேற ஒரு பணக்காரன் தலையில் மேரியோட தங்கச்சியை கட்டுறதுக்காக பணக்கார இடமா பார்த்து தேடிட்டு இருக்கிறதா சொல்கிறா. நல்ல குடும்பம். அதை கேட்ட மேரிக்கு ஒரு ஐடியா வருது. பேசாமல் தன் தங்கையை பியரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பியரியை இவ போய் மீட் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இவங்க உறவையும் வளர்த்திக்கலாம், தங்கச்சிக்கும் வாழ்வு கிடைச்ச மாதிரி இருக்கும். இவங்க கடனையும் பியரி அடைச்சிடுவான். அதன்படி பியரியை போய் மீட் பண்ணி தன்னோட தங்கையை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மேரி வற்புறுத்துறா. ஆரம்பத்தில் பியரி அதுக்கு மறுக்கிறான். ஆனால் மேரியோ, நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம 2 பேரும் எப்பவும் டச்சிலேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் பியரியும் அதுக்கு சம்மதிக்கிறான். மேரியோட தங்கை பேர் லூயிஸ். இந்த லூயிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு விர்ஜின் பொண்ணு. அதனால் பியரி அவளை எப்படி விதவிதமாக ரசிக்கணுமோ அந்த மாதிரியெல்லாம் ரசிக்கிறான். இதுக்கப்புறம் மேரிக்கும் பியரிக்கும் நடுவில் இருக்கிற அந்த உறவு இன்னும் மோசமான கட்டத்துக்கு போகுது. 2 பெண்களையும், அதாவது மேரியும் லூசியும் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் ஒன்றா நிற்க வச்சு அவங்கள விதவிதமாக போஸ் கொடுக்க சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறான். பிறந்த மேனியாக இருக்கிற அவங்க உடலை ஒன்றா ரசிக்கிறான். அவனுக்கு இன்னும் அந்த பெண்கள் உடம்பை ரசிக்கிற அந்த ஈர்ப்பு போல் இருக்கு. அந்த 2 பெண்களையும் ரொம்ப தப்பாக மேனிப்புலேட் பண்ணி எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் எடுக்கிறான். அந்த மாதிரி ஒரு தடவை அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டெவலப் பண்ணுற சமயத்தில் அந்த வெளிச்சம் பட்டு பியரியோட பார்வை பறி போயிடுது. எந்த கண்களால் நூற்றுக்கணக்கான பெண்களோட உடம்பை பார்த்து ரசித்தானோ இப்போ அந்த கண்ணே அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஒரு ஃபோட்டோகிராஃபராக, ஒரு கிரியேட்டராக அவனுக்கு இதை விட கொடுமையான தண்டனை வேற எதுவும் இல்லை. நாட்கள் நகர ஆரம்பிக்குது, மாசங்கள் உருண்டோடுது. இப்போ மேரிக்கு பியரி மேலே முதல்ல இருந்தமான அட்ராக்ஷன் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட இருந்து விலக ஆரம்பிக்கிறா. ஏன்னா கண்ணை இழந்ததுக்கு அப்புறமா அவன் மேலே இருக்கிற பிடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மேரிக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அதன் வெளிப்பாடாக பியரி அப்படின்னு ஒரு புனை பெயரை வச்சுட்டு பியரியோட கதையவே ஒரு நாவலாக எழுதுறா. அந்த நாவல் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையுது. இதை படித்த வாசகர்கள் எல்லாரும் இதை எழுதுனது வெள்ளதாடி வச்ச ஏதோ ஒரு தாத்தா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் இதை எழுதினது இளமையும் அழகும் ததும்புற மேரி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. மேரி மட்டும் கட்டாயத்துக்காக ஹென்ரியை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா அவள் வாழ்க்கையில் இத்தனை மாற்றங்கள் நடந்திருக்காது. பியரிக்காக அவள் தப்பான வழியில் போயிருக்க மாட்டா. பியரி தன் கூடவே இருக்கணும், பிரியக்கூடாது அப்படிங்கிற சுயநலத்துக்காக தன் சொந்த தங்கையோட வாழ்க்கையவே நாசமாக்கினா. அப்படிங்கிற வாய்ஸ் ஓவரோட இந்த படம் முடியுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வித்தியாசமான படங்களை நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.